Hello friends, இந்த வீடியோவில் நம்ம மேட்ப்ளாட்லிபோட ஹிஸ்டோகிராம் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார் சார்ட் பற்றி பார்த்தோம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும், ஆனால் நிறைய மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் மேட்ப்ளாட்லிபில் இருக்க ஹிஸ்டோகிராம் பார்த்திங்கன்னா நமக்கு வர டேட்டாஸை கிராஃபில் ப்ளாட் பண்ணி பார்ப்போம். இது வந்து கண்டினியூஸ் டேட்டாவை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். It represents numerical data. இது நமக்கு நியூமரிக்கல் டேட்டாவை கிராஃப் மூலமா பிளாட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சஸில் எவ்வளோ டேட்டா லை ஆகுது அப்படின்றத நம்ம ஹிஸ்டோகிராம் மூலமா பிளாட் பண்ணுவோம். It represents the frequency of the variable at different points of time with the help of bin ranges or bucket. இப்போ இந்த bin ranges bucket அப்படின்னா அது வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே எத்தனை நம்பர் ஃபால் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுவோம். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே பின் ரேஞ்சஸ் மட்டும்தான் குறிக்கும். ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நியூமரிக்கல் டேட்டா நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இதை பற்றி தெளிவான ஐடியா கிடைக்கும். வாங்க பைத்தானோட ஐடியலுக்கு போயிடலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம மேட்ப்ளாட்லிபை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பைப்ளாட் அப்படின்றது ஒரு பேக்கேஜ், அதில் தான் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் இதை நான் அரேயில் கொடுத்துக்கிறதுனால எனக்கு நம்பை தேவைப்படுது. அதுக்காக நான் நம்பையை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸை நம்ம அரேயில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பின்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். பின் என்பது செட் ஆஃப் வேல்யூஸ். அந்தந்த வேல்யூக்குள்ளே எவ்வளோ மார்க் லை ஆகுது அப்படின்றத நம்ம பிளாட் மூலமா பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த பின் கொடுத்துக்கிறேன். நான் 0 to 20 ஒரு ரேஞ்சு, 20 to 40 ஒரு ரேஞ்சு, 40 to 60 ஒரு ரேஞ்சு, 60 to 80 ஒரு ரேஞ்சு, தென் 80 to 100 ஒரு ரேஞ்ச். ஸோ இதுமாதிரி பின் ஆஃப் வேல்யூ கொடுத்துக்கிறேன். plt.hist அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எதை பிளாட் பண்ணுறதுக்குன்னா, நம்ம ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட் அப்படி யூஸ் பண்ணுறோம். marks comma bin சேவ் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு ஹிஸ்டோகிராம் எப்படி கிடச்சிருக்குது. 20 to 40ல் 2 மார்க்ஸ் லையாக இருக்குது. 40 to 60ல் 3 பேரோட மார்க்ஸ் லையாக இருக்குது. ஸோ பின்ஸ் வந்து கீழே நமக்கு எக்ஸில் வந்திருக்கு, ஒயில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்படின்றது. ஸோ இந்த பின் அப்படின்றது இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூக்குள்ளே லையாகிற நியூமரிக்கல் டேட்டா. இதோட கன்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.